ஹலோ எவ்ரிபாடி, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் திருவண்ணாமலை போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ண போகிறேன். இது மட்டும் இல்லை, கோவிலில் கிரிவலம் வர்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸையும் நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்கமிங் வீடியோவில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு see all the spiritual content related video on my YouTube channel. So let's get into the video. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரோட கோவில் வந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக கருதப்படுகிறது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா மலை தான். நம்ம எங்கே திரும்பினாலும் அந்த மலையை வந்து தரிசனம் பண்ணலாம். திருவண்ணாமலைக்கு போய் அந்த மலையை தரிசனம் பண்ணாலே சிவனை நேராக பார்த்ததுக்கு சமம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மலையை தான் மக்கள் வந்து கிரிவலம் சுற்றி வந்து சிவனை வந்து வழிபடுறாங்க. திருவண்ணாமலைக்கு ஒன் டே ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம். நீங்கள் வந்துட்டு சென்னையிலேருந்து போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு 4 to 5 hours தான் ஆகும். அதுக்குள்ளேயே நீங்கள் போயிடலாம். அர்லி மார்னிங் கிளம்புனீங்க அப்படின்னா ஒரு 12 o'clockலாம் ரீச் ஆகிடலாம். நாங்கள் மார்னிங் 6 o'clock கிளம்புனோம். அங்கே ரீச் ஆனது வந்து 11 o'clock கிட்ட ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து கோவிலுக்கு தரிசனுக்காக போனோம். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ஒரு 1:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 1:30 அந்த டைம் வந்து ரொம்ப க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னா கிரிவலம் வந்து இந்த வெயில் டைமில் எல்லாருமே ஈவினிங் டைமில் போகிறதுனால எல்லாருமே அந்த டைமில் தான் வந்து கோவிலுக்கு வந்து தரிசனுக்காக வராங்க. ஸோ தரிசனை பொறுத்த வரைக்கும் 2 விதமான வேஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ டிக்கெட், இன்னொன்று வந்து 50 rupees டிக்கெட் தான். அதுக்கு மேலே எந்த டிக்கெட்ஸுமே அவைலபிளாக இல்லை. தர்ஷனுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய கோபுரம் வந்து என்ன அப்படின்னா அம்மணியம்மன் கோபுரம் தான். அம்மணியம்மன் கோபுரம் வழியாக நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்யூவில் நிற்கக்கூடிய அந்த டைம் டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இன்கேஸ் நீங்கள் அந்த ராஜகோபுரம் வழியாக நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் இல்லைனா 1.5 hour கிட்ட உங்களுக்கு ஆகும். நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியாது, அதனால் நாங்கள் ராஜகோபுரம் வழியாக நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். எங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அம்மணியம்மன் கோபுரம் வழியாக நீங்கள் என்ட்ரி ஆகுங்க. இது சம்மர் டைம் அப்படின்றதுனால வந்து ரொம்ப ப்ரிகாஷன்ஸாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க கோவிலில். லைக் இந்த மாதிரி பந்தல் போட்டிருக்காங்க. க்யூவில் நிற்கிற டிவோட்டிஸ் வந்து வெயில் படாமல் இருக்கணுன்றதுக்காக பந்தல் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழேயும் வந்து கார்பெட் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான வெயில் சூடெல்லாம் காலில் படாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து சுற்றி வரலாம். அதே மாதிரி ஒரு 10 steps கிட்ட வந்து தண்ணி வச்சுருக்காங்க. லைக் ட்ரிங்கிங் வாட்டர்னு போட்டு பியூரிஃபைடு வாட்டரும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கேன் வாட்டரும் வச்சுருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து மண்பானையில் கூட தண்ணி வச்சுருக்காங்க. அது கூட நம்ம போகிற வழியில் குடிச்சிக்கலாம். நல்லா தான் இருக்குது, தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். கோவில் சைட்லேருந்து இதெல்லாமே நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க டிவோட்டிஸ்க்காக. இப்போது சம்மர் டைம் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து கோவிலுக்கு வராங்க. ஏன்னா இதுதான் ஒரு லீவ் டேஸ் இருக்கும் கிட்ஸுக்கெல்லாம். அதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக வந்து வராங்க கோவிலுக்கு. ஸோ வந்து ஜாஸ்தி க்ரௌட் இருக்க தான் செய்யுது. சாமியை பார்க்குறதுக்கு வந்து ஒரு 2 to 3 hours கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி அம்மணியம்மன் கோபுரம் வழியாக வந்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அது வந்து ஈஸி மெத்தடு. அதே மாதிரி நீங்கள் சாமி கிட்ட அந்த மூலஸ்தானத்துக்கிட்ட போகும்போது ஒரு ஜாஸ்தி க்ரௌட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் குழந்தைங்களாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து எல்லா விதமான க்ரௌட்ஸுமே ஒரே இடத்துல மெட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பாத்து வந்து ரொம்ப சின்னது. ஸோ அதில் வந்து வேறு வழியே இல்லை, அவங்க அப்படி தான் விட்டாகணும். ஸோ அதனால் அந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணும். அதெல்லாம் தாண்டி அந்த 1 செகண்ட் 2 செகண்ட் அண்ணாமலையாரை பார்க்கும்போது எல்லாமே மறந்துடும். லைனில் நின்னது, க்யூவில் நின்னது, கால் வலிக்கிறது எல்லாமே மறந்துடும். ஸோ எனக்குமே அந்த தரிசனம் சூப்பராக கிடச்சிச்சு. நான் வந்து அண்ணாமலையாருக்கு வந்து மாலை வாங்கிட்டு போயிருந்தேன். அண்ணாமலையாரை கேட்டு அந்த மாலையை கொடுங்கன்னு கேட்டு அண்ணாமலையார் வாங்கி போட்டுக்கிட்டாரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பராக தரிசனம் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. அண்ணாமலையாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இந்த கோவிலில் வந்து மற்ற சன்னதிகள்லாம் இருக்குது. கண்ணப்பருக்குன்னு ஒரு சன்னதி இருக்குது, அப்புறம் விநாயகருக்கு சன்னதி இருக்குது, முருகப்பெருமானுக்கு சன்னதி இருக்குது. இந்த மாதிரி நிறைய சன்னதிகள் இருக்குது. ரமண மகரிஷிக்கு சன்னதி இருக்குது, ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது, நிறைய சன்னதி இருக்குது. ஆனால் எதுவுமே நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்ரௌட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த கோவிலில் வந்து நம்ம வந்து 2 சன்னதியை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். அண்ணாமலையார் சன்னதி, அப்புறம் உண்ணாமலை அம்மன். இந்த 2 சன்னதியை தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகி வெளியில் வரா மாதிரி
மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவே வந்து நல்ல விஷயந்தான். பட் மற்ற டிவோட்டீஸ்க்கு வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு எல்லா சன்னதியும் பார்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் கூட பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உண்ணாமலை அம்மனை வந்து நம்ம தரிசனம் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல வந்து க்ரௌடு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. தரிசனம் நல்லா பண்ணோம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியில் வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ இன்னைக்கு டே வந்து சூப்பராக போச்சு அண்ணாமலையார் கோவிலில். அடுத்து நாங்கள் வந்து கிரிவலமும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்தால் நான் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஷாப் வந்து விசிட் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஒரு ஷாப்பில் வந்து எல்லா விதமான ஆன்மீக ஐட்டம்ஸுமே அவைலபிளாக இருக்கும். நான் சில கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம். ஸோ எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் திருவண்ணாமலை வந்துட்டு ஏதாவது பொருள் வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கடையை வந்து விசிட் பண்ணலாம். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா, ராஜகோபுரம்க்கு ரைட் சைடில் ஒரு 4 to 5 ஷாப்ஸ் தாண்டி இருக்கும். நந்தி ஸ்டோர் இந்த ஷாப்போட பேர். ரொம்ப நல்லாயிருக்கும், பொருட்கள் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட் வீடியோவுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாயா. ஜெய் ஸ்ரீராம்.